வற்றாத வளமையும் வற்றாத வளத்தையும் குன்றாத நலத்தையும் அருளும் திண்டல் முருகன். குழந்தை வேலாயுத சுவாமியும் குமார வேலாயுத சுவாமியும் திண்டல் மலை முருகன் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இங்கு அமைந்துள்ள இடும்பனுக்கு ஒரு சிறப்பு உள்ளது. ஒரு காலத்தில் பூந்துறை நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது விவசாயிகள் ஒன்று கூடி நாட்டில் மழை செய்ய வேண்டி இடும்பனை வழிபட்டனர். அவர்களின் வேண்டுதலுக்கு பின்னர் மழை பெய்து அந்த இடமும் வளமும் மிகுந்த இடமாக மாறியதாக சொல்கிறார்கள். இடும்பன் மூலம் தெரிவித்து முருகனின் அருளை பெற்று வருவது இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. இடும்பன் மண்டபம் சுற்றிலும் இடும்பனின் வரலாறும் வரையப்பட்டுள்ளது. ஜோதி வழிபாடு கொங்கு நாட்டு கோவில்களில் தனிப்பட்ட ஒரு அமைப்பு தீபஸ்தம்பம் கோவில் வெளியே நிறுத்தி கட்டுவதாகும். திண்டல் முருகன் கோவிலிலும் இது போன்ற திபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கார்த்திகை திருநாளின் பொழுது திருவிளக்கேற்றி பக்தர்கள் ஜோதி வழிபாடு நடத்தப்படும். இந்த கோவிலில் சித்திரை திருவிழா, வைகாசி விசாகம், ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆவணி ஆவட்டம், விநாயக சதுர்த்தி, கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பொங்கல், தைப்பூசம், சிவராத்திரி, பங்குனி, உத்திரம் ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் மாதந்தோறும் கிருத்திகை, அமாவாசை, சஷ்டி ஆகிய நாட்களிலும் உற்சவம் நடைகிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திண்டல் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எலுமிச்சை பழத்தை முருகனின் காலடியில் வைத்து வேண்டுகின்றனர். இதனால் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியதும் முருகனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சார்த்தி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். மேலும் புதிய வாகனங்கள் வாங்குவோர் திண்டல் முருகன் கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜை செய்கின்றனர்.